திருச்சி மாவட்ட மணப்பாறையில் காரை தாறுமாறாக ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய போதை ஆசாமிக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர். தியாகேசர் ஆலை மேல்நிலைப்பள்ளி அருகில் இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற போதை ஆசாமி தட்டி கேட்ட பொதுமக்களை திட்டியுள்ளார். காரில் போதையில் படுத்திருந்த மற்றொரு நபருக்கும் அடி விழுந்த நிலையில் காவல்துறையினர் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து மதுபாட்டில்களை திருடிச் சென்ற நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கடலையூர் சாலையில் உள்ள கடை வெள்ளிக்கிழமையன்று வழக்கம் போல் மூடப்பட்ட நிலையில் சனிக்கிழமை காலை வந்து பார்த்தபோது பூட்டு உடைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. ஊழியர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது 25 மதுபாட்டில்களை திருடிய கொள்ளையர்கள் மிளகாய் பொடியை தூவிவிட்டு சென்றதும் தெரியவந்தது. சிசிடிவி கேமராவை உடைத்துவிட்டு ஹார்ட் டிஸ்கையும் கொள்ளையர்கள் கையோடு எடுத்து சென்றனர். திருச்சியில் உலக கல்லீரல் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை அமைச்சர் KN நேரு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கல்லீரல் நோயால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் இந்தியாவில் அதிகரித்திருக்கும் நிலையில் தனியார் மருத்துவமனை சார்பில் கல்லீரல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் கஞ்சா வியாபாரியை கைது செய்த காவல்துறையினர் 100 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். விரிகோடு பகுதியில் கஞ்சா விற்பனை குறித்து கண்டறிய காவலர்கள் மாறு வேடத்தில் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது கஞ்சா பொட்டலங்களை விற்பனை செய்ய முயன்ற குளக்கச்சி பகுதியைச் சேர்ந்த பிபின் என்பவர் பிடிபட்டார். திருச்சியில் நடைபெறும் மாநில அளவிலான ஆடவர் பூப்பந்தாட்ட போட்டியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 60 அணிகள் பங்கேற்றுள்ளன. 2 நாட்கள் நடைபெறும் போட்டியில் காலிறுதிப் போட்டி நாக் அவுட் முறையிலும் அரையிறுதிப் போட்டி லீக் முறையில் நடத்தப்பட உள்ளது. இதில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கு 20,000 முதல் 8,000 ரூபாய் வரையில் ரொக்கப்பரிசு கோப்பைகளும் வழங்கப்பட உள்ளன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மூட்டூரில் காளை விடும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த 250க்கும் மேற்பட்ட காளைகள் போட்டியில் பங்கேற்று சீறி பாய்ந்தோடின. இதில் முதலிடத்தை பிடித்த காளையின் உரிமையாளருக்கு 75,000 ரூபாய் வழங்கப்பட்டது. 2வது பரிசாக 60,000 ரூபாய், 3வது பரிசாக 50,000 ரூபாய் என மொத்தம் 55 பரிசுகள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கழிவுநீர் கால்வாய் கட்டுவதற்காக பள்ளம் தோண்டிய போது வீடுகள் இடிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கிழக்கு பாட்டாளி தெருவில் பழனி நகராட்சி சார்பில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக வீடுகளின் அஸ்திவாரத்திற்கு கீழ் பள்ளம் தோண்டிய போது சுவர்கள் இடிந்து விழுந்தன. சிறிய அளவிலான சாக்கடை அமைக்க 10 அடி ஆழத்திற்கு இயந்திரம் மூலமாக குழி வெட்டப்பட்டதாகவும் வீடுகளின் அஸ்திவாரத்தை விட இது ஆழமாக இருப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுக்கோட்டை விராலிமலை அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்று நாட்டு மீன்களை அள்ளிச் சென்றனர். தென்னலூர் காடுவெட்டி பெரியகுளத்தில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் விரால், கெண்டை, கட்லா, குரவை உள்ளிட்ட நாட்டு வகை மீன்கள் கிடைத்தன. இதேபோன்று சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மாதவராயன்பட்டி கிராமத்தில் உள்ள கண்மாயிலும் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. குடும்பமாக பங்கேற்ற மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை பிடித்துச் சென்றனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள தென்குடி கிராமத்தில் 500 ஆண்டுகள் பழமையான மகாமாரியம்மன் கோயில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக நடந்த தீமிதி உற்சவத்தில் 40 அடி உயரமுள்ள காத்தவராய சப்பரத்தை சுமந்தவாறு பக்தர்கள் அக்னிகுண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். நிலுவையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு ஆளுநருக்கு பாதகமாக அமைந்திருக்கும் நிலையில் டெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி சந்தித்து பேசியிருக்கிறார். ஆளுநர் RN ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் அண்மையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராததை கண்டித்ததுடன் அந்த மசோதாக்களுக்கு சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றமே ஒப்புதல் அளித்தது. அத்துடன் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் ஆகியோருக்கு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கான காலக்கெடுவையும் விதித்து உத்தரவிட்டது நாடு முழுவதும் அதிர்வலிகளை ஏற்படுத்தியது. ஆளுநர் RN ரவியை திரும்பப் பெற வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்து வந்தன. இந்த பரபரப்புக்கு மத்தியில் ஆளுநர் RN ரவி நேற்று முன்தினம் மாலை டெல்லி புறப்பட்டு சென்றார். இந்நிலையில் இன்று காலை அவர் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை சந்தித்து பேசினார். அப்போது நிலுவையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதித்தது தொடர்பாக ஆளுநர் ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது. மேலும் மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகளை ஆளுநர் RN ரவி சந்தித்து ஆலோசனை நடத்தியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். திருச்சி மாவட்ட மணப்பாறையில் காரை தாறுமாறாக ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய போதை ஆசாமிக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர்.
தியாகேசர் ஆலை மேல்நிலைப்பள்ளி அருகில் இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற போதையா சாமி தட்டி கேட்ட பொதுமக்களை திட்டியுள்ளார். காரில் போதையில் படுத்திருந்த மற்றொரு நபருக்கும் அடி விழுந்த நிலையில் காவல்துறையினர் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து மதுபாட்டில்களை திருடிச் சென்ற நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கடலையூர் சாலையில் உள்ள கடை வெள்ளிக்கிழமையன்று வழக்கம் போல் மூடப்பட்ட நிலையில் சனிக்கிழமை காலை வந்து பார்த்தபோது பூட்டு உடைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. ஊழியர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது 25 மதுபாட்டில்களை திருடிய கொள்ளையர்கள் மிளகாய் பொடியை தூவிவிட்டு சென்றதும் தெரியவந்தது. சிசிடிவி கேமராவை உடைத்துவிட்டு ஹார்ட் டிஸ்கையும் கொள்ளையர்கள் கையோடு எடுத்து சென்றனர். திருச்சியில் உலக கல்லீரல் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை அமைச்சர் KN நேரு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கல்லீரல் நோயால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் இந்தியாவில் அதிகரித்திருக்கும் நிலையில் தனியார் மருத்துவமனை சார்பில் கல்லீரல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் கஞ்சா வியாபாரியை கைது செய்த காவல்துறையினர் 100 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். விரிகோடு பகுதியில் கஞ்சா விற்பனை குறித்து கண்டறிய காவலர்கள் மாறு வேடத்தில் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது கஞ்சா பொட்டலங்களை விற்பனை செய்ய முயன்ற குளக்கச்சி பகுதியைச் சேர்ந்த பிபின் என்பவர் பிடிபட்டார். திருச்சியில் நடைபெறும் மாநில அளவிலான ஆடவர் பூப்பந்தாட்ட போட்டியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 60 அணிகள் பங்கேற்றுள்ளன. 2 நாட்கள் நடைபெறும் போட்டியில் காலிறுதிப் போட்டி நாக் அவுட் முறையிலும் அரையிறுதிப் போட்டி லீக் முறையில் நடத்தப்பட உள்ளது. இதில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கு 20,000 முதல் 8,000 ரூபாய் வரையில் ரொக்கப்பரிசு கோப்பைகளும் வழங்கப்பட உள்ளன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மோட்டூரில் காளை விடும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த 250க்கும் மேற்பட்ட காளைகள் போட்டியில் பங்கேற்று சீறி பாய்ந்தோடின. இதில் முதலிடத்தை பிடித்த காளையின் உரிமையாளருக்கு 75,000 ரூபாய் வழங்கப்பட்டது. 2வது பரிசாக 60,000 ரூபாய், 3வது பரிசாக 50,000 ரூபாய் என மொத்தம் 55 பரிசுகள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கழிவுநீர் கால்வாய் கட்டுவதற்காக பள்ளம் தோண்டிய போது வீடுகள் இடிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கிழக்கு பாட்டாளி தெருவில் பழனி நகராட்சி சார்பில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக வீடுகளின் அஸ்திவாரத்திற்கு கீழ் பள்ளம் தோண்டிய போது சுவர்கள் இடிந்து விழுந்தன. சிறிய அளவிலான சாக்கடை அமைக்க 10 அடி ஆழத்திற்கு இயந்திரம் மூலமாக குழி வெட்டப்பட்டதாகவும் வீடுகளின் அஸ்திவாரத்தை விட இது ஆழமாக இருப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுக்கோட்டை விராலிமலை அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்று நாட்டு மீன்களை அள்ளிச் சென்றனர். தென்னலூர் காடுவெட்டி பெரியகுளத்தில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் விரால், கெண்டை, கட்லா, குரவை உள்ளிட்ட நாட்டு வகை மீன்கள் கிடைத்தன. இதேபோன்று சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மாதவராயன்பட்டி கிராமத்தில் உள்ள கண்மாயிலும் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. குடும்பமாக பங்கேற்ற மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை பிடித்துச் சென்றனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள தென்குடி கிராமத்தில் 500 ஆண்டுகள் பழமையான மகாமாரியம்மன் கோயில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக நடந்த தீமிதி உற்சவத்தில் 40 அடி உயரமுள்ள காத்தவராய சப்பரத்தை சுமந்தவாறு பக்தர்கள் அக்னிகுண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர்.